Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்றது தான். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற இந்த ரெசிப்பியை நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் யூஸ் பண்ணி பண்ணணுன்னாலும் நீங்கள் சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் எக்ஸப்ட் நீங்கள் நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போது சூப்பராக எப்படி இந்த ரெசிபியை செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ்பேனில் நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல் க்ரீம் மில்க்கை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த பாயாசம் ரெசிபிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய ஆடைப்படி ஆரம்பிக்கும். கொஞ்சமாக பாயில் ஆக அந்த ஆடைகளெல்லாம் நீங்கள் உள்ளார எடுத்து விட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மலாய் ஃபார்ம் ஆக சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அதனால் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க்கே எல்லா பாயாசம் ரெசிபிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பால் கூடையே நான் 1 ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாஃப்ரன் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அண்டு கலரும் கொடுக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட சாஃப்ரான் இல்லை அப்படின்னா காடமம் இருக்குது இல்லையா, அதாவது ஏலக்காய், அதை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அப்போ தான் ரெண்டையும் அட்ட ஸ்டேஜில் ஆட் பண்ணிடாதீங்க. ஏலக்காய் சாஃப்ரனோட ஓவர் பவரிங்காக இருக்கும். அப்போ சாஃப்ரனோட ஸ்மெல் தெரியாமல் போயிடும், அந்த ஃப்ளேவரே இல்லாமல் போயிடும். ஸோ எய்தர் சாஃப்ரன் இல்லைனா ஏலக்காய் பவுடர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பாலை குக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு இந்த மாதிரி நாட்டு சக்கரை நான் 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட வெல்லம் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்வீட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொல்லியிருக்க 1/2 லிட்டர் மில்க்குக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு மீடியமான ஸ்வீட்னஸ் தரும், திகட்டாது. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம்தான். இப்போது இதை நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. சைடில் நல்லா ஆடப்படியுது பார்த்திங்களா, அதை எடுத்து விட்டு குக் பண்ணணும். நான் ஏற்கனவே அவலை நல்லா அலசிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை வடிகட்டி இப்போ அந்த அவலையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அவலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு இதை குக் பண்ணலாம். நல்லா கொதி வரணும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. சைடில் நல்லா ஆடை படிஞ்சு ஒட்டி வரும், அதெல்லாம் எடுத்து விட்டு குக் பண்ணுங்கள். இப்போ எப்படி நல்லா பாயில் ஆகுது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி வரணும். அப்போ தான் நல்லா சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும் நம்மளுக்கு. ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இதை ஏற்கனவே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாயசம் ரெசிப்பியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஒன்று பார்த்திங்கன்னா தூத் பக்குன்னு சொல்லிட்டு, அது ஒரு ராஜஸ்தானி மில்க் பட்டிங் ரெசிபி. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா திணை பாயாசம் ரெசிபி. ரொம்ப டேஸ்டியும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட, ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ உங்கள்கிட்ட திணை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சைகளை அதில் போட்டு தாளிச்சிட்டு அதையும் நம்ம பாயாசத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸில் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் இந்த மாதிரி தின்னாக இருக்கும்போதே நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. இதை ரொம்ப காய விட்டுட்டிங்க, சுண்ட விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப திக்காகிடும். ஆற திக்காக ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் தின்னாக இருக்கும்போதே நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாஸ்பேனுக்கு மாற்றிட்டு சூடான தண்ணி ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க. ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்து குக் பண்ணிங்க அப்படின்னா இது மறுபடியும் தின்னாயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அவல் பாயாசம் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.